ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. தவறை உணராவிடில். பெரும்பாலும் தவறுகளினால் அல்ல, தவறுகளை உணராமையினால் தான் அதிகமான கேடுகள் நிகழ்கிறது. தவறுவது மனித வாழ்வில் சகஜம்தான். ஆனால் தவறுகளை உணராமல் போவதை சகஜமாக்கி கொள்ளக்கூடாது. தவறுகளை உணருவதற்கும் அதனை சரி செய்வதற்கும் மனிதனுக்கு பல வாய்ப்புகள் வருகின்றன. ஆனால் தவறுகளை உணராமல் மனதை கடினமாக்கி கொள்ளும் போதுதான் நல்ல திருப்பங்களுக்கான வாய்ப்புகள் நழுவி போய் விடுகின்றன. சவுலின் வாழ்க்கையில் தவறுகள் நிகழ ஆரம்பித்தது. ஆனால் அவைகளை உணருவதற்கும் வாய்ப்புகள் பல வந்தன. ஆனால் அவன் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளவில்லை. எனவே தவறுகளை உணர்ந்து கேடுகளை தவிர்க்கும் வாய்ப்புகள் விலகி போய் மிகுந்த நெருக்கடிகளை சந்தித்தான். யாக்கோபின் வாழ்க்கையில் சில தவறுகள் நிகழ்ந்தன. ஆனால் அவைகளை அவன் உணர்வதற்காக தேவன் கொடுத்த தருணங்களை பயன்படுத்தி கொண்டான். எனவே தேவ கிருபையினால் வீழ்ச்சிகளின் ஆழங்களுக்கு செல்லாமல் எழுச்சிகளை கண்டடைந்தான். தேவன் நம் தவறுகளுக்காக நம்மை கண்டிக்கின்றார். ஆனால் அந்த கண்டிப்பின் சத்தத்தை கேட்ட பிறகும் தவறை உணராமல் தொடரும் போது அங்கே அவர் நம்மை தண்டிக்கின்றார். தேவ சமூகத்தை விட்டு விலகி தன் மனம் விரும்பிய பாதையில் சென்றது யோனாவின் தவறு. ஆனால் அந்த தவறுக்காக தேவன் அவனை தண்டிக்கவில்லை. ஆனால் ஒரு பெருங்காற்றை அனுப்பி சூழ்நிலைகளை கொந்தளிக்க செய்தார். அது யோனாவை அழிக்க அல்ல, தன் தவறை உணர்ந்து வழிகளை மாற்றிக்கொள்ள தேவன் கொடுத்த தருணம் அது. ஆனால் அதனை யோனா பயன்படுத்தி கொள்ளவில்லை. எனவே பெரிய மீனின் வயிற்றில் அவன் நெருக்கடிக்குள் சில நாள் வருந்த நேரிட்டது. சிலருடைய தவறான குணங்கள், தவறான உறவுகள், தவறான அணுகுமுறைகள் ஏதாவது ஒரு விதத்தில் அவர்களுக்கு உணர்த்தப்படுகின்றது. அதனை அவர்கள் உணர்ந்து தங்களை சரி செய்திருந்தால் எவ்வளவோ பெரிய கேடுகளையும் சேதங்களையும் உடைவுகளையும் தவிர்த்திருக்க முடியும். மனக்கடினம் தவறுகளை உணர கிடைத்த வாய்ப்புகளை நாசமாக்கி விடுகிறது. நீங்கள் எதையாவது உணர வேண்டிய தேவையில் இல்லையா? சிந்தனைக்கோ. கற்றுக்கொள்வதற்காக மட்டுமல்ல, கடைபிடிப்பதற்காக கற்பவனே சரியான மாணவன். கற்றுக்கொள்வதற்காக மட்டுமல்ல, கடைபிடிப்பதற்காக கற்பவனே சரியான மாணவன்.